போய்விட்டது. யோபு 2:9 சொல்லுகிறது போல அவனுடைய மனைவியும் அவனை தூஷித்தாள். இன்னுமா தேவனை நம்பி வாழ்கிறேன், அவரை தூஷித்து உயிரை விடும் என்று சொன்னாள். 2:6 சொல்லுகிறதே, ஐயோ அவனுடைய உடலெல்லாம் கொடிய பருக்கள், சட்டையை கிழித்து எறிகிறான், பொழுதில் உட்கார்ந்து கொண்டு ஓடு ஒன்றை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுதுதான் புலம்புகிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், நான் நேருக்கு நேராக அவரோடு என் காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், என் காரியங்களை குறித்து வாதாட விரும்புகிறேன், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். துயரங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது நாமும் அப்படித்தான் புலம்புகிறோம். சென்னையிலே ஒரு பெரிய செல்வந்தர் மரிக்கும் நேரம் வந்தது. அவர் சொன்னார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய படம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதை தன் மார்பில் இறுக பிடித்து கொண்டார். அந்த படத்தில் இருப்பவர் தான் உயிரோடு தன்னுடைய இருப்பதாகவே எண்ணிக்கொண்டு இறுக பிடித்து கொண்டார். அப்படியே ஜீவனை விட்டார். நம் உள்ளம் தேடுகிறது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். நோய் நம்மை வாட்டும் பொழுது, தரித்திரம் வாட்டும் பொழுது, விரோதிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஓடுவதற்கு இடமில்லாமல் நாம் தவிக்கும் பொழுது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், நான் எங்கே அவரிடம் பேசலாம். என் அன்பிற்குரியவர்களே, எல்லாம் நலமாய் இருக்கும் பொழுது ஜெபிப்பது சுலபம். எல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தை பற்றி பேசுவது மிக இனிமை. ஆனால் கடினமான சூழ்நிலை வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, கடன்காரர்கள் வந்து நாளை உன்னை ஜெயிலில் போடப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது, நாளை கோர்ட் கேஸ் வரப்போகிறது, என்ன ஆகப் போகிறதோ என்ற பயம் உள்ளத்தை பிடிக்கும் பொழுது, உடல் முழுதும் தாங்க முடியாத நோயின் வேதனை வாட்டி வதைக்கும் பொழுது, நம்முடைய ஒரே கேள்வி, நான் அவரை எங்கே சந்திக்கலாம்? வேர் கேன் ஐ மீட் ஹிம்? வேர் கேன் ஐ மீட் ஹிம்? வேதம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! என்ன பதில் பாருங்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? வேதம் சொல்லுகிறது,